ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரடியாக நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறேன். இன்றைக்கி ஒரு 10 காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்படின்னா பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே ஏலி செய்த 10 தவறுகள் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கில் நான் இன்னைக்கு பேச போகிறேன். கவனிங்கள். பிள்ளை வளர்ப்பில் ஏலி என்கிற ஆசாரியன் செய்த 10 விதமான தவறுகள். இப்படிலாம் இல்லைன்னா ஏலியின் 10 தவறுகள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இது வெறும் பேரண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கும் அதை அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கலாம். நான் கடந்த இந்த ஒரு வாரமாக இந்த சிறுவர்கள் கொண்டாட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கும் போது நிறைய காரியத்தை அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எப்படி இருக்காங்க இந்த பிள்ளைங்க, என்ன செய்கிறாங்க, இவருடைய பேச்சு எப்படி இருக்குது அப்படின்றதை குறித்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய காரியத்தை ஆண்டவர் என்னுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் காண்பித்தார். அப்போ சர்ச்சில் இருக்கிற டைரக்டர், இந்த சிறுவர்கள் கொண்டாட்டத்தோட டைரக்டர், நான் இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல, ஒரு 4-5 இடத்துலன்னு வைங்களேன், லாஸ்ட்டில் கூட்டும்போது அந்த கூட்டின இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய போதை பொருள் யூஸ் பண்ணுற அந்த கவர் எங்கள் கையில் கிடச்சிருச்சு. போதை அப்படின்னா சில அந்த போதை பொருளை வாயில் வைப்பாங்க. அந்த போதை பொருளினுடைய அப்பதான் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஒரு பையன் யூஸ் பண்ணியிருக்கிறான். அப்போ யூஸ் பண்ணி அவன் போட்டதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக என் கையில் நான் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே வந்தது ரொம்ப பெரிய பிள்ளைங்க எல்லாம் கிடையாது. 20 அப்படின்னா 14 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் இல்லை. அப்படி இருக்கிற பிள்ளைங்க நம்ம சர்ச்சில் ஊழியம் செய்கிற பிள்ளைங்க தான் இருந்தாங்க. அந்த 14 வயதிற்கு கீழே உள்ள பிள்ளைகள் தான் 800 பிள்ளைங்க இருந்தாங்க. அப்போது அவங்க சர்ச்சுக்கு வர்றவங்களா இருக்க மாட்டாங்க. உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, வெளியேருந்து வந்த பிள்ளைகளாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த போதை பொருளை அவன் அந்த 14 வயசுல அந்த போதை பொருளை அவன் பயன்படுத்துகிறான் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. இந்த வயசுலேயே இப்படிப்பட்ட ஒரு போதை பொருளுக்கு அவன் அடிமையான அப்படின்னா அவனுடைய எதிர்காலம் என்ன ஆகும், அவன் போக போக அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துருச்சு. அதே போல அந்த சிறுவர்கள் கொண்டாட்டம் சரியாக ஒரு 1:30 மணிக்கு முடிஞ்சிருச்சு. அந்த 1:30 மணிக்கு முடிஞ்ச உடனே நான் சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணுறேன், பிள்ளைங்கள்லாம் கேளுங்க, நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போயிருங்க, சாயந்தரமாக வாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க சாயந்தரமாக வாங்க, இல்லாதவங்க நாளைக்கு வாங்க அப்படின்றேன். நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 200, நேற்றைக்கு நைட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 குழந்தைங்க அவங்க ஒரு 7:30 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு போனாங்க. அப்போ நான் நினச்சேன், அவங்கள யாருமே தேட மாட்டாங்களா, அவங்க அம்மா அப்பா தேட மாட்டாங்களா, சாப்பிட்டானா, தண்ணி குடிச்சானா, இல்லை ஏன் இது வரைக்கும் வீட்டுக்கு காணோமே. அப்போ நேரமெல்லாம் இருட்டினதற்கு பிறகு அந்த பிள்ளைங்க அதுவும் வலுக்கட்டாயமா போயிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பிள்ளைங்க போகுது. அந்த பிள்ளைகளை தேடி ஒரு சில பெற்றோர்கள் வந்தாங்க, ஆனா நிறைய பிள்ளைகளை தேடி வர்றதற்கு யாருமே இல்லை. அப்போ ரொம்ப மனசுக்கு ரொம்ப உடைவா இருந்துச்சு. அப்போ அந்த பிள்ளைங்க நடந்துக்கிற விதம், அவங்க பாட்டு பாடுற விதம், அவங்க சண்டை போடுற விதம், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்போ நேற்றைக்கு இதை நினைத்து நான் ஜெபம் பண்ணி இரவிலே வார்த்தைக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு பிள்ளை வளர்ப்புல ஒரு அம்மா அப்பா செய்யக்கூடாத காரியத்தை என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசினாரு. நன்றாய் கவனிங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் நான் ஒரு செய்தியை நான் ப்ரிப்பரேஷன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க வேண்டிய 10 விஷயங்கள். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு பிள்ளை வளர்ப்புல அந்த பிள்ளைகளிடத்துல நீங்க கவனிக்கணும், இந்த 10 காரியத்தை நீங்க கவனிங்க அப்படின்ற ஒரு செய்தியை நான் ஆயத்தம் பண்ணினேன். ஆனா ஆண்டவர் இந்த ஏலி என்கிற இந்த ஆசாரியனை காண்பித்து அவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் காண்பிச்சு, இல்லப்பா பிள்ளை வளர்ப்புல ரொம்ப தவறி போன மனுஷன் இந்த மனுஷன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரே நாளிலே இவருடைய குடும்பத்திற்கு வந்த பாதிப்பு என்கிறது பெரிய பாதிப்பு. வேதம் சொல்லுது, இவன் ஆசாரியனாய் இருக்கிற ஒரு மனுஷன் ஆசனத்திலிருந்து, அந்த ஆலயத்திலிருந்து துக்க செய்தியை கேட்ட உடனே தன்னுடைய தேசம் பிடிபட்டு போயிருச்சு, உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிருச்சு அப்படின்ற செய்தியை கேட்ட உடனே ஆசனத்திலிருந்து கீழே விழுந்து, வேதம் சொல்லுகிறது அவன் ரொம்ப ஸ்தூலித்த மனுஷனாய், அவன் ரொம்ப குண்டா இருந்ததுனால அவன் அங்கேயே விழுந்து அவனுடைய எலும்பெல்லாம் முறிஞ்சு அவன் இறந்து போனான் அப்படின்னு
ஒரு நாள்ல இந்த ஆசாரியன் இறந்து போயிட்டான். அதே நாளில் அவனுக்கு 2 பசங்க, ஓப்னி பினகாஸ் என்கிற 2 பேர், ரொம்ப நேசித்த 2 பிள்ளைங்க. அவங்க 2 பேரும் அன்னைக்கு இறந்தாங்க. ஒருத்தனுடைய மனைவி அவங்க பிரசவ நேரத்தில் ரொம்ப வருத்தப்பட்டதுனால அங்க ஒரு மரணம் நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் மரித்தார்கள். ஒரு குடும்பத்தில் மகன்கள் 2 பேர் மரிக்கிறாங்க, அப்பா மரிக்கிறாங்க. இப்படியே அந்த குடும்பத்தில் ஒரே நாளில் பயங்கரமான ஒரு சாவு. அப்படின்னா துக்க செய்தியா சொல்றதுக்கு கூட ஆள் இல்லை, அடக்கம் பண்றது கூட ஆள் இல்லைன்னு வைங்களேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த ஏலியினுடைய குடும்பம் தள்ளப்பட்டது. ஆனா இது சாதாரணமான குடும்பம் அல்ல. ஏலி ஆசாரியனாயிருந்தான். அன்னைக்கு இருக்கிற ஆசாரியத்துவ முறைமையின்படி வருஷத்துக்கு ஒரு டைம் சில நேரத்தில் ஆசாரியர்களா இருந்தாலும் இவர் பெர்மனண்டான ஆசாரியர். அந்த ஆலயத்துல பெர்மனண்டா இவர் இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியம் நடக்கவே கூடாது. ஆனா நடந்துருச்சு. அப்ப நேற்றைக்கு நான் யோசிக்கும் போது ஒரு 10 காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாருமே இந்த செய்தியை நீங்க கேட்கணும். வாலிப பிள்ளைகளும் கேட்கணும். உங்க அம்மா அப்பா இந்த காரியத்தின்படி உங்களை நடத்தும் போது இவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் என்ன நடத்துறாங்க அப்படின்ற ஒரு உணர்வுள்ள இருதயம் உங்களுக்கு வேணும்ன்றதுக்காக தான் உங்களை வச்சு உங்க பேரண்ட்ஸுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் பேசுறாருன்றதை நீங்க மறந்துடக்கூடாது. நம்பர் 1, முதலாவதாக இந்த ஏலியினுடைய 10 தவறுகளில் முதல் தவறை நம்ம வாசிக்கலாமே. நம்ம வாசிக்கும் போது நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வேகமாக உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க போறோம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அந்நாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலின் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 1, முதலாவதாக ஏலியை இந்த வேதம் ஐடென்டிஃபை பண்ணும்போது, இல்லைன்னா ஏலியை நமக்கு முன்னாடி ஒரு மனுஷனா காண்பிக்கும் போது எப்படி காமிக்குது அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போ கொண்டு வரும்போது எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அங்கே தேவனுடைய ஆலயத்திலே ஆசாரியனாகிய ஏலி ஒரு சேரை போட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னா உட்கார்ந்துட்டு இருந்தான். பொதுவாக பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த தேவ ஆலயத்திற்குள்ள சேர் போடுறதுக்கு சில இடங்களிலே அனுமதி கொடுக்கப்படல. ஏன்னா அங்க இருக்கிற ஆசாரிகள் நின்று கொண்டுதான் பணிவிடை செய்யணும். அவங்க யாரும் எவ்வளவு வயசானவர்களா இருந்தாலும் அவங்க நின்றுட்டு தான் செய்யணுமே தவிர உட்கார்ந்துட்டு செய்வதற்கு அவர்களுக்கு அன்னைக்கு உரிமை கொடுக்கப்படல. ஆனா வேதம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது, ஆசாரியனாகிய ஏலி என்ன பண்ணுனா அப்படின்னு சொன்னா ஆசனத்திலே உட்கார்ந்துட்டு இருந்தான். நீங்க ஆதியாகமத்திலே வாசிப்பீர்களே ஆனால் தெரியும், லோத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பட்டண வாசலிலே அவன் உட்கார்ந்திருந்தான். அப்படின்னா இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா சோம்பேறித்தனத்தை குறிக்குது. அப்போ நான் நம்புவேன், ஏலி தன்னுடைய பிள்ளைகள் வளர்ப்பிலே அவன் செய்கிற முதல் தவறு என்ன அப்படின்னா அவனுடைய சோம்பேறித்தனம். ஆண்டவருடைய ஆலயத்திலே நின்று கொண்டு பணிவிடை செய்ய வேண்டிய அந்த இடத்திலே அவன் உட்கார்ந்திருந்தான். ஒரு அம்மா ஒரு அப்பா என்றைக்கு நீங்கள் சோம்பேறிகளாய் மாறுகிறீர்களோ, கவனிங்க, அப்பா சோம்பேறியா இருக்கிறத கண்டிப்பா பிள்ளை பார்க்க கூடாது. அம்மா சோம்பேறியா இருக்கிறத பிள்ளை பார்க்க கூடாது. ஒரு அம்மா சோம்பேறியா இருக்கிறத உங்க பொட்ட பிள்ளை பார்த்துருச்சுன்னா நான் நம்புறேன், நாளைக்கு அவங்க வீட்டுல போயும் அவங்க பிள்ளை சோம்பேறித்தனமா தான் இருக்க போகுது. நீங்க ஏதோ பலவீனப்படுறீங்க, ரொம்ப பலவீனமா இருக்குது அப்படின்னா பரவாயில்ல, சரி. ஏதோ அதே போல ஆண்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சிலருக்கு சம்பாதிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, வேலைக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, காலையில எழும்புறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, சோம்பேறித்தனம், சர்ச்சுக்கு வர்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் தூங்கலாமா, கொஞ்ச நேரம் தாண்டலாலும் மொபைல் பார்க்கலாமா. நன்றாய் கவனிங்கள், சோம்பேறியான தகப்பனும் தாயும் ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு பிள்ளைய வளர்த்தவே முடியாது.
ஆண்டவர் வந்து மிகப்பெரிய எதிரி. யாருக்கு எதிரி அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அவன் வளர்றான், இவன் வளர்றான், இவன் வளர்ந்துட்டான், இவன் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க மேல பொறாமப்படுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? அவங்க மேல பொறாமப்படுறது. சிலர் வளர்ந்துட்டா சிலருக்கு அவ்வளவு பொறாம வருது. நான் சொல்றேன், அவர்கள் வளர்றதற்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க தெரியுமா? எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்றாங்க தெரியுமா? நீங்க அவங்கள போய் பார்த்தா தான் தெரியும். அவங்க அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. சிலர் ரொம்ப அழகாய் வளர்ந்து வருகிறாங்க. ஆண்டவர் எப்பொழுதும் சுறுசுறுப்புள்ளவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹார்ட் ஒர்க் பண்றவங்க மேல கர்த்தர் எப்பவுமே பிரியமா இருக்கிறாரு. அப்போ ஒரு தப்ப பண்ணாதீங்க பிரதர், ஒரு தப்ப பண்ணாதீங்க சிஸ்டர். எங்க அன்பு தகப்பனே தாயே, ஒரு தவற பண்ணாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக சோம்பேறின்ற பேரை நீங்க வாங்கிட்டீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு சாதிக்கணும், அச்சீவ் பண்ணணும், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு பேரோட இருக்கணும், மற்றவங்களுக்கு முன்னாடி கை கட்டி நிக்க கூடாது, இன்னொருத்தருக்கு முன்னாடி கை ஏந்த கூடாதுன்ற அந்த எண்ணம் எப்ப வரும் தெரியுமா? பெற்றோர் சுறுசுறுப்பா இருந்தா கண்டிப்பா பிள்ளைகளுக்கு இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. இல்லைன்னா இருக்காதுங்க, இல்லைன்னா இருக்காதுங்க. நான் நம்புறாங்க, எங்க தகப்பனும் தாயையும் குடிச்சு நம்புறாங்க. இன்னைக்கு கூட எங்க தகப்பனும் தாயும் வந்து எல்லாரும், எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் ஆயிடுச்சு, பேர பிள்ளைங்கள் எல்லாம் பெத்தெடுத்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் வந்து எங்க அம்மா அப்பாவை கூப்பிடுறேன், நீங்க வரலாம் இல்ல, என் கூட வந்து கொஞ்ச நாள் தங்கலாம் இல்ல, இருக்கலாம் இல்ல. எங்க அம்மா அப்பா எப்ப சொன்னாலும் ஒரு சாக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய், 2 ஆட்டுக்குட்டி நிக்குடா, 2 மாடு நிக்குடா, 10 கோழி நிக்குடா. இப்ப அவங்களுக்கு வேலைக்கு போக முடியாது, யாருமே அவங்கள வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா எங்க அப்பா வந்து 80, எங்க அம்மாவும் அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இப்ப 80+ ஆன ஒரு மனுஷன் வந்து வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு அப்படி கூப்பிட்டா கண்டிப்பா வேலைக்கு போயிடுவாரு. இப்ப வேலைக்கு போக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில கோழி, ஆடு, மாடு இது 3ஐயும் வாங்கி விட்டு வளர்த்து நாங்க போகும்போது 1 ரூபா கூட எங்கள்கிட்ட கேட்கல. அதான் எங்க அம்மா அப்பாட்ட ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 1 ரூபா கூட நான் வாங்கினதில்லை. லாஸ்ட் டைம் இப்ப நாகர்கோயில்ல ஊழியத்துக்கு போகும்போது எங்க அம்மா அப்பா 2 பேரும் சேமிச்சு வைத்து 50,000 ரூபாய் சர்ச்சுக்கு இடம் வாங்குறதுக்காக தந்தாங்க. 50,000 rupees. எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இவ்வளவு பெரிய அமௌண்ட் சேர்க்கறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டா, நீ என்னைக்கு சர்ச்சுக்காக இடம் வாங்கணும்னு சொன்னியோ, நான் சொன்னேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இதை பாரு, உனக்கு நான் தரல, நீ என்கிட்ட வாங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா நாங்க வந்து அந்த சர்ச்சு கட்டுறதுக்காக கொடுக்குறோம், கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 rupees கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, பெருமைப்படுத்தி பேசல, ஒரு நல்ல தகப்பன், நல்ல தாய் வந்து எனக்குள்ளேயும் அந்த பிளட் தான் இருக்கு. எனக்குள்ளேயுமே அப்படிப்பட்ட எண்ணம் தான் ஓடிட்டு இருக்குது. இல்ல, நம்ம சாகிற வரைக்கும் அமைதியா இருந்துடக்கூடாது, சாகிற அன்னைக்கு கூட பிரசங்கம் பண்ணிட்டு தான்டா சாகணும். அவ்வளவுதான். 2வது சர்வீஸ்ல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு, அப்படியே விழுந்தாரு, இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கணும்னு நான் இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். படுத்த படுக்கையாகணும், ஒரு 10 வருஷம் ரெஸ்ட் எடுத்துடணும், நல்லா ஊழியம் பண்ணிட்டோம் 25 வருஷம், அவ்வளவுதான் போதும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை, சாகிற அன்னைக்கு வரைக்கும் ஊழியம் செஞ்சுட்டு தான் சாகணும் அப்படின்னு, அதுவும் வயசாக கடினமான ஊழியம் செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ரொம்ப கவனமா இருங்க அம்மா அப்பா. நீங்க உங்க வாழ்க்கையில செய்யக்கூடாத ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா பிரதர்? செய்யக்கூடாத தவறு என்ன தெரியுமா சிஸ்டர்? நீங்க சோம்பேறித்தனமா உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க பிள்ளைங்க சுறுசுறுப்பாய் மாற முடியாது. நம்பர் 2, 2வதாக இந்த ஏலியினுடைய 2வது தவறு நம்ம வாசிக்கலாம். நீங்க வந்து 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், சத்தமா எல்லாரும் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். கவனிங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இது சர்ச்சு. இந்த சர்ச்சில் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. சிலர் சில பிரச்சனையிலே வந்து ஜெபம் பண்ணி போவாங்க. நான் பாஸ்டர், இங்க ஒரு சேரை போட்டுட்டு ஜெபம் பண்றவங்களுக்கு மூஞ்சிக்கு முன்னாடி நின்று இவங்க என்ன ஜெபம் பண்றாங்க அப்படின்னு கேட்டா என்ன எப்படி இருக்கும் பாருங்க. ஆனா இந்த ஏலி என்ன பண்றாரு அப்படின்னா,
சர்ச்சுக்குள்ள ஒரு சகோதரி வந்து இப்படி உட்கார்ந்துருக்காங்க, ரொம்ப நேரம் என்னமோ உட்கார்ந்துருக்காங்க, வாயே பார்த்துட்டு இருந்தாரம்மா. என்ன பண்றாங்க, அவ வாழ்க்கையில என்ன நடக்குது, அவ வாழ்க்கையில என்ன பிரச்சனை. கவனிங்க, இன்னொருத்தருடைய வாழ்க்கைய பார்க்கிற ஒரு அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை கத்து கொடுக்கவே முடியாது. நிறைய பேருக்குள்ள இருக்கிற ஒரு பொல்லாத குணம் என்ன அப்படின்னா, அடுத்தவங்க வாழ்க்கைய பார்த்தே பழகிட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க எப்படி நடத்துறாங்க, அவங்க எப்படி சாப்பிட்றாங்க. இது பரவாயில்லைங்க. ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துருந்தா கூட நம்ம கண் எங்க தான் போகும் அப்படின்னு சொன்னா, பக்கத்துல இருக்கிற டேபிள் தாங்க போகும். அவன் என்ன சாப்பிட்றான், அவன் என்ன சாப்பிட்றான். நீங்க ஒரு நாள் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அப்படின்னா நான் வந்து இளம் ஊழியர்கள் ஒரு 3-4 பேரை கூட்டிட்டு ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்காக போனேன். போகும்போது அந்த டேபிள் மேலே ஒன்று வச்சாங்க. வச்ச உடனே அதுலேருந்து புகை அப்படியே வந்துருச்சு. உடனே அங்கே இருந்த எல்லாருமே அங்கே புகை வர்றதை பார்த்து அங்கே திரும்பிட்டாங்க அந்த டேபிள் மேலே. உடனே என் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார், அந்த இளம் ஊழியர் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் அந்த மாதிரி ஒன்று நம்ம வாங்கினா என்ன அப்படின்னு. உடனே வெயிட்டரை கூப்பிட்டு நான் கேட்டேன், அங்கே புகை வருது அது என்ன அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், அந்த சிஸ்லர் ஆமாம் சிஸ்லர்ஸ் அப்படின்னு சொன்னார், அது ஒன்று கொடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே நீ கேட்டப்பா ஆர்டர் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துருச்சு. வந்து முன்னாடி வச்சோன்னா அதே மாதிரி புகை வருது. வாயில வச்சா உண்மையிலே சாம்பார் சாதம்ங்க. அது கொஞ்சம் சாம்பார் சாதம், மேலே கொஞ்சம் மைனஸ், என்னென்னமோ ஊற்றி புகை மட்டும்தான் வருதே தவிர வாயில வைக்க முடியல. அதை அவர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் இவ்வளோ கேவலமாக இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஆர்டர் பண்ணியிருக்க மாட்டேன்னு. நான் சொன்னேன், இது காசு கொடுத்து வாங்கினது, சாப்பிட்டு முடிக்காமல் உங்களை விட்டுற மாட்டேன், சாப்பிட்டு முடிச்சிருங்கன்னு சொல்லி அன்னைக்கு அவர் வந்து ஏன்டா ஆர்டர் பண்ணுறேன்ற அளவுக்கு ஆகி போச்சுன்னு வைங்களேன். அன்னைக்கு அந்த சீன் இன்னைக்கும் மறக்க முடியாமல் இருக்குது. அப்போ நம்ம நிறைய பேருக்கு யாருடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து பழக்கம்னா, அடுத்தவங்க வாழ்க்கை பார்த்து பார்த்தே பழக்கம். ஏன் அந்த பையன் எப்படி இருக்கிறான், இந்த பையன் எப்படி இருக்கிறான், இந்த பொண்ணை பாரு, அந்த பொண்ணை பாரு, வெள்ளையா இருக்கா, ஒல்லியா இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா. நான் சொல்றேன், இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து உங்க பிள்ளைகளை கம்பேர் பண்றதை விட்டுட்டு நீ வாழு, நீ நல்லா இரு, நீ நல்லா சைன் பண்ணு, நீ ஆண்டவருக்கு பிரியமா வாழு. எப்பொழுதுமே ஒரு குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பா இன்னொருத்தர் வீட்டில் நடக்கிற விஷயத்த உங்க வீட்டில் வந்து பேசுனீங்கன்னா, இல்ல பேசுற பிள்ளைய என்கரேஜ் பண்ணிட்டீங்கன்னா, நான் நம்புறேன் நீங்களே உங்க பிள்ளையினுடைய கழுத்தை பிடிச்சு புளியில தள்ளுறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னொருத்தருடைய லைஃப், இன்னொருத்தருடைய வாழ்க்கைய நம்ம வீட்டில் என்ன பண்ணக்கூடாது. அப்படி கணவன் மனைவி அப்பா அம்மா பேசணும்னா பிள்ளைங்க இல்லாத நேரத்தில் பேசுங்க. அவ இப்படி இவ. இன்னொன்னு சொல்றேன், இந்த சர்ச்சில் கவனிங்க, நீங்க ரூல்ஸ் பண்ண வேண்டியது, அப்போ ஊழியக்காரரை கத்தர் வச்சிருக்கிறார். ஒரு தப்பு வந்துச்சா, ஒருத்தங்க இப்படி வர்றாங்களா அப்படி வர்றாங்களா, பாஸ்டர் பேசிக்குவாரு, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க, இது நல்லது இல்லை, இது சாட்சி குறைவுன்னு சொல்லுவாரு. ஆனா சர்ச்சில் இருக்கிற ஒரு நபரை கரெக்ட் பண்ற வேலை யாருக்கு வேண்டாம்? கேட்கல, சர்ச் பிலீவர்ஸுக்கு வேண்டாம். ஏன்னா ஒரு சுவிசேஷம் சொல்ல தப்பு இல்லை, அவர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணலாம் தப்பு இல்லை. நீ ஏன் அப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிற, நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிற, நீ ஏன் இப்படி கம்மல் போட்டிருக்கிற, நீ ஏன் இப்படி ஷூ போட்டிருக்கிற, நீ எல்லாம் இப்படி வரக்கூடாது தெரியுமா? நான் சொல்றேன், அவங்க அன்னைக்கு தான் புதுசா வந்திருப்பாங்க, அப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்த உடனே அவ்வளவுதான். அதான் ஒரு குடும்பம் வந்து தூரத்துல இருந்து வந்துச்சு, அந்த ஊர்ல அந்த இடத்துல இருந்து இன்னொருத்தங்க வராங்க, ஆட்டோவில் போகும்போது அவங்களையும் இறக்கி விடுங்கன்னு சொல்லி அனுப்புனதுதான். போக போக ஒரு குழந்தை, அந்த டீனேஜ் குழந்தை, அந்த குழந்தைய பார்த்துட்டு இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டெல்லாம் சர்ச்சுக்குள்ள வரக்கூடாதுமா, நீ ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, இதெல்லாம் நல்லா இருக்காமா உனக்கு? அவங்க ரசிக்கப்படவே இல்லை. அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் இயேசுநாதரே தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமா சர்ச்சுக்கு வராங்க. இவங்க சொல்ல சொல்ல அந்த புள்ள அழுதுருச்சு, அவ்வளவுதான். அன்னைக்கு வந்தவங்க தாங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சர்ச்சுக்கு வரவே இல்லை. அவ்வளோதான், துரத்தி விட்டாங்க. நான் சொல்றேன், சர்ச்சில் வந்து ஒழுங்காகணும், தேவனுடைய ஆலயத்தில் பயபக்தி இருக்குது. ஆனா அடுத்தவங்களுடைய வாழ்க்கைய நீங்க ஏன் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்ம எதுக்கு வர்றோம்? கர்த்தரை ஆராதிக்க வர்றோம். நம்ம பிள்ளைகளை பார்த்தோமா, நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கோமா, நீட்டா ட்ரெஸ் பண்ணி, நம்மளை பார்த்து ஐயோ இவங்கெல்லாம் ஒயிட் போட்டிருக்காங்க, இவங்கெல்லாம் அழகா ஷால் போட்டிருக்காங்க, இவங்கெல்லாம் அழகா முக்காடு போட்டிருக்காங்க, அப்ப இந்த சர்ச்சுக்குள்ள வந்தா கண்டிப்பா நம்ம முக்காடு
போடணும், இந்த சர்ச்சுக்குள்ள வந்தா அழகா நம்ம ஷால் போடணும் அப்படின்ற எண்ணம் நம்மளை பார்க்கும்போது நம்ம சொல்லாமலே யாருக்கு வந்துரும்? கேட்கல, சத்தமா சொல்லுங்க, அவங்களுக்கு வந்துடும். இன்னொன்னு, சிலருடைய இப்ப இருக்கிற பொசிஷன்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வளர்ப்பும் வித்தியாசமானது. அவங்க வித்தியாசமான வளர்க்கப்பட்டு வர்றாங்க. வந்த உடனே ஏன் அப்படி இப்படின்னு கேட்டா, அதுவும் ஒரு நல்ல எண்ணத்தோடைய சொல்றது. அப்படியே மூஞ்சி அப்படியே கருன்னு வச்சுட்டு இவங்க என்னமோ வானத்திலிருந்து எழும்பின தூதன மாதிரியும் இல்ல. அந்த வேலையை செய்யாதீங்க. இன்னொருத்தருடைய வாயை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா வெற்றியா வளர்க்க முடியாது. ஒரு அம்மா அப்பா இன்னொரு குடும்பத்தினுடைய விஷயத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி ஷேர் பண்ணவும் கூடாது, தன்னுடைய வீட்டில் கொண்டு வரவும் கூடாது. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. நல்ல அம்மா அப்பா, நல்ல பிள்ளைங்க ஒரு நாளும் இன்னொருத்தருடைய வாயை பார்க்க மாட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், இன்னொரு என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்கன்னு வாயப்பட்டாங்க. ஸோ நம்பர் 2. நம்பர் 3, மூன்றாவது, இந்த ஏலி செய்த மூன்றாவது தவறை குறித்து நம்ம வாசிப்போமே. ஆனால் வேகமா வாசிங்க. அப்படின்னா 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்க போறோம். 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? 13 வாசிக்கும் போது, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அப்படின்னா அவளுக்கு புரிஞ்சு போச்சு, எவனோ ஒருத்தன் வாயை பார்த்துட்டு இருக்கான், நம்ம வாயை திறந்து என்ன பண்ணிடக்கூடாதுடா, கேட்கல, ஜெபம் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், யாரோ கவனிக்கிறது மாதிரி தெரியுதே அப்படின்ட்டு அன்னாள் தன் இருதயத்திலே, வாயை திறந்து பேசினாதான்டா பிரச்சனை, இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து. அப்படின்னா கெஸ்ஸிங் பவர். என்னது? ஏலி செய்த 3வது தப்பு என்ன அப்படின்னா கெஸ் பண்றது. அவ்வளவுதான், இவங்களை பார்த்த உடனே இந்த பிரச்சனை இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்றது. இவங்க இப்படி அழுத உடனே இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்றது. அதான் ஒரு பாஸ்டர் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுவாரு. ஒரு நாள் ஒரு வீட்டில் ஜெபம் பண்றதுக்காக போயிருந்தாராம். ஆரம்ப ஊழியத்தில் பார்த்தா அந்த அம்மாவுக்கு வயிறு ரொம்ப பெருசா இருந்தது. உடனே இவர் கெஸ் பண்ணிட்டாராமா, இந்த அம்மா மாசமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஜெபம், அப்படி பெரிய ஜெபம், கர்த்தாவே அந்த குழந்தைய ஆசீர்வதியும், அப்படி பண்ணும் இப்படி பண்ணும், அந்த பெரியவன் ஆகட்டும், ஒரு சாமுவேல் வரட்டும், ஒரு எஸ்தர் வரட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு பயங்கர ஃபயரா ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கண்டிப்பா இன்னைக்கு நம்ம சந்தோஷப்பட போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை திரும்பி பார்த்தோன்னா அந்த அம்மா சொல்லிச்சாமா, பாஸ்டர் நான் மாசமாவே இல்லை, எனக்கு எப்பவுமே வயிறு இப்படிதான் பாஸ்டர் இருக்கும், பெருசா தான் இருக்கும் அப்படின்னு. உடனே அவர் ரொம்ப நடந்த சம்பவம், அந்த பாஸ்டரே சொன்ன சம்பவம். அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டதார். நம்ம ஆரம்ப ஊழியத்தில் அப்படி சொன்னார், ஆரம்ப ஊழியத்தில் நான் இப்படி இருந்தேன் அப்படி. அப்போ சிலருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் சர்ச்சில் அப்படியே கண்ணை மூடி அழுறாங்களா, உடனே திரும்பி பார்த்துட்டு இவளுக்கு நீங்க என்னமோ ஒரு பிரச்சனைடா, பயங்கரமா அழுறா. முடிச்ச உடனே போயிட்டு கணவன் மனைவி, இன்னைக்கு அவங்க இருக்காங்கல்ல, இன்னைக்கு ஆராதனையில் கொஞ்சம் அழுதா, கணவன் ஏதாவது திட்டிருப்பாரோ, நேற்றைக்கு ஏதாவது நைட்டு பிரச்சனை ஆயிருக்குமோ. ஏங்க, ஜெபத்துல அழக்கூட கூடாதுங்க. ஆராதனை நேரத்துல அழுது ஆராதிச்சா உடனே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமா? ஏன் ஆண்டவருடைய அன்பை நினைச்சா அழமாட்டாங்களா? அவருடைய இரக்கத்தை நினைச்சா அழமாட்டாங்களா? யாராவது போய் ஒதுங்கி அப்படியே சோகமா உட்கார்ந்துருந்தா அவ்வளவுதான், அவன் பாவம் பண்ணிட்டான், அவன் தப்பு பண்ணிட்டான். அதனாலதான் எப்படி இருக்கான்? ஒரு கெஸ். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னொருத்தரை நீங்க கெஸ் பண்ணி அவங்கள ஒரு நாளும் கணிக்கவே கூடாது. அது உங்களுக்கு இருக்கவே கூடாது. இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலர் பேச்சு ஒரு மாதிரி இருக்கும், அவங்க வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்கும். அவங்கள பேச்சை வச்சு அவங்க கோபக்காரங்கன்னு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. சிலர் அப்படிதான் நினைப்பாங்க. அவ்வளவுதான், அவங்க பேச்சை பார்த்த உடனே இவங்க சரியில்லாத ஆளு, பேச்சை பார்த்த உடனே சரியில்லாத ஆளு. இன்னும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். சிலர் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்கள பாத்துங்க, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து சிலர் ஒரு கெஸ் பண்ணுவாங்க, இவங்க நல்லவங்க, இவங்க சொல்லுங்க. சிலர் பார்த்தானா அந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அவங்க கெட்டவங்க, அவங்க பேச்சை பார்த்த உடனே அவங்க கெட்டவங்க, அவங்க நடக்கிறத பார்த்த உடனே அவங்க கெட்டவங்க. அது அவங்களுடைய ஸ்டைலா கூட இருக்கலாம். அதனால யாரையும் பார்த்து நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, கெஸ்ஸிங்லே பேசக்கூடாது. அது பாவமா மாறும்.
சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கெஸ்ஸிங்லேயே பேசுனீங்கன்னா அது பாவமா மாறிடும். அவங்க நல்ல இருதயத்தோட சுத்தமான இருதயத்தோட பேசிட்டு இருப்பாங்க. நம்ம அதை அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நம்பர் 4, 4வதாக வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் நீங்க 14வது வசனத்தை வாசிக்கலாமே. இப்ப அப்பொழுது வாசிங்க, 1:14 வாசிங்க. அவனை நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். ஃபர்ஸ்ட் இவர் என்ன கெஸ் பண்றாரு? இவங்க என்ன பண்ணிருப்பாங்க? தண்ணி அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அவருடைய வாய் மட்டும் அசைஞ்சிட்டு இருக்குது, சத்தமும். அங்க என்ன நடக்குது? இஸ்ரவேலுக்குள்ள அங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து வெளியூர்ல இருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. இந்த லட்சக்கணக்கான பேர் வரும்போது இவங்க திராட்சை ரசத்தை குடிக்கிறதெல்லாம் வழக்கமா இருந்திருக்கும். அப்போ இவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, மத்தியான டைம்ல நல்லா சாப்பிட்டுட்டு இந்த அம்மா என்ன பண்ணிருக்குது, நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு கெஸ் பண்ணிட்டாரு. இப்ப கெஸ் பண்ற வாயை வச்சுட்டு அமைதியா இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, நீ எவ்வளவு நேரம் நீ இப்படி குடிச்சிட்டு இருப்ப, உன் குடியை என்னைக்கு உன்னை விட்டு. அதான் காரியம் அறிகிறதற்கு முன்பாக பிரதி உத்தரம் சொல்றது, மாறு உத்தரம் சொல்றது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன இல்லை? அதான் கண்ணால காண்றதும் போய், காதால கேட்கறதும் போய், தீர விசாரிக்கிறது மெய். ஒரு விஷயத்தை, காரியத்தை முழுமையா அறிகிறதற்கு முன்னாடி நம்ம வாயினால என்ன பண்ணிடக்கூடாது. சிலர் நிறைய பேர் மாற்றுறது எதுல தான் மாற்றுறோம்னா, இந்த விஷயத்துல தான் மாட்டுவாங்க. அந்த ஆரம்பத்திலே பார்த்து ஒரு கெஸ் பண்ண உடனே, நீ இப்படி பண்ணவ தானே, நீ இப்படி செஞ்சவங்க தானே, இதானே உனக்கு பிரச்சனை, இதானே இப்படி பண்ற. தப்பா சொல்லாதீங்க, தப்பா சொல்ல. நீங்க அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை மற்றவருடைய வாழ்க்கையை பார்த்து பேசுவீர்களே, ஆனால் நீங்க பேசுற வார்த்தைக்கு நீங்க கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால இன்னொருத்தருடைய வாழ்க்கையை கெஸ் பண்றத வச்சு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது. ஸோ நம்பர் 1, முதலாவது சொல்லுங்க, இந்த ஏலி செய்த முதல் தப்பு என்ன அப்படின்னா, சோம்பேறித்தனம். அப்படின்னா ஆசனத்திலே உட்கார்ந்திருந்தான். அப்படின்னா நிற்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்தது. சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏலியினுடைய முதல் தவறு என்ன அப்படின்னா, நிற்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்து இருந்தது தவறு. நம்பர் 2, ரெண்டாவது ஏலியினுடைய தவறு என்னன்னா, மற்றவங்களுடைய வாயை கவனித்து கொண்டிருந்த தவறு. நம்பர் 3, மூன்றாவது அவனுடைய தவறு என்னன்னா, மற்றவர்களை தவறாக கணித்த தவறு. தவறாக கணித்த தவறு. நான்காவது அவனுடைய தவறு என்ன அப்படின்னா, மற்றவர்களை நியாயம் தீர்த்த தவறு. அப்படின்னா கணிச்ச உடனே என்ன பண்ணிட்டான்னா, இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அவன் நியாயம் தீர்த்துட்டான். அவ்வளவுதான். அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. அது உங்க குடும்பத்துக்கு ஆபத்து. நெக்ஸ்ட் அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 17வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு ஏலி, சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளை இடுவாராக என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? நீ எவ்வளவு நேரம் குடிச்சு வெறிச்சிருப்ப, உன் குடியை என்னைக்கு உன்னை விட்டு விலக்குவாய். உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன பேலியாளின் மகளாக நினைக்காதிருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா, சரிம்மா 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 மன்னிச்சுக்கோ, நான் செய்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லணும். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, உடனே 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆசீர்வாதமான வசனத்தை சாபமா பேசினாரு. இப்ப திடீர்னு அவருக்கு என்ன வருது? உடனே ஒரு பிளஸ்ஸிங், ஆசீர்வாதம். அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஒரு தகப்பனும் தாயும் அப்படின்னா அந்த ஏலியின் இடத்துல இருக்கிற ஒரு பெரிய குணம் என்ன அப்படின்னு சொன்னா, மாத்தி 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 பேசுறான் பாருங்க. திரும்ப திரும்ப திரும்ப. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்படி பேசினாரு. சில வாழ்க்கை அப்படிதான், அவ்வளவு திட்டி அவ்வளவு பேசி அவ்வளவு எரிச்சலோட பேசினவங்க அடுத்து பாத்தீங்கன்னா உடனே கர்த்தர் ஆசீர்வாதம் தெரியாம பண்ணிட்டேன்னு கூட சொல்ல மாட்டாங்க. உடனே அதை மறைக்கிறதுக்காக. அதான் நிதானமாய் பேசாத தவறு. என்ன தவறு?
நம்பர் 5, ஐந்தாவதாக ஏலி செஞ்ச 5வது தப்பு நிதானமாய் பேசாத தவறு. ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் எல்லா காரியத்திற்கும் எப்படி பேசணும்னா நிதானமா பதில் உத்தரவு சொல்லணும். ஸோ நம்பர் 6, 6வதாக நீங்கள் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் இனி இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலை என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியிடத்திற்கு போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றார். நீங்க இங்க வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஏலி அங்கே ஆசாரியனா இருக்கிறான். ஏலி ஆசாரியனா இருக்கும்போது ஆண்டவரை பற்றி தெரியாதவன் அறியாதவன் தான் யார் அப்படின்னா சாமுவேல். ஆனா ஆண்டவர் யார்கிட்ட பேசணும்னு விருப்பப்படுறாருன்னா சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. ஆனா சட்டப்படி ஆண்டவர் யாரிடத்துல பேசணும்னா ஏலி இடத்துல தான் பேசணும். ஏலியின் இடத்துல ஆண்டவர் பேசாம இப்போ சாமுவேல் இடத்துல பேசுறாரு. நம்ம அப்போ ஏலி கெஸ்ட் பண்ணிடுறாரு. குமார், இந்த இளைஞனை யாரு கூப்பிடுறா? ஒரு டைம் வந்து கேட்கிறான், என்ன கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறான், இல்லப்பா. 2வது டைம் வந்து கூப்பிடுறான், என்ன கூப்பிட்டீங்களான்னு, இல்லப்பா. 3வது டைம் ஏலி கெஸ்ட் பண்ணிடுறாரு. சின்ன பையனோட, பிள்ளை ஆண்டானோட ஏசு ஆண்டவர் பேசுறதுக்கு விரும்புறாரு. உடனே அவனை பார்த்து சொல்றாரு, 3வது டைம் உனக்கு அந்த சத்தம் கேட்டா நீ என்ன பண்ணுனா, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு நீ சொல்லுன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. நல்லா கவனிங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க. நான் பாஸ்டர், ஆண்டவர் எங்கிட்ட பேசிட்டே இருந்தாரு. ஆனா திடீர்னு இப்ப எங்கிட்ட பேசுறத நிப்பாட்டிட்டு ஒண்ணுமே தெரியாத ஒரு பையன், அவனுக்கு ஆண்டவர்னா யாருன்னே தெரியல, அவன்கிட்ட பேசுறதுக்கு ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவன் வந்து எங்கிட்ட கேட்கிறான், இந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்க்கிறேன், அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது எனக்கு தெரியும் அது ஆண்டவர் தான் அவனோட பேசினாருன்னு. இது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒன்று. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவரே எங்கிட்ட பேசாத, ஏன் ஆண்டவரை நிப்பாட்டிட்டீங்க, எங்கிட்ட ஏன் ஆண்டவரை பேசல? நல்லா கவனிங்க, ஏலியனுடைய அடுத்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஆண்டவர் தன்னோட பேசினதை நிப்பாட்டினதுக்காக வருத்தப்படாத தவறு. ஹலோ, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோட பேசாதத, பேசாம நிப்பாட்டினத நீங்க வருத்தப்பட்டு என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. சொல்லுங்க, அதை ஒரு பொருட்டா நினைக்காம விட்டுறாதீங்க. எனக்கு தெரியும், இந்த சத்தத்தை கேட்கிற இந்த ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் இங்க இருக்கிற ஒரு சிலரோட ஆண்டவர் எப்படி பேசிட்டு இருந்தாரு, முகமுகமா பேசினார்ல, தெளிவா பேசினார்ல, பைபிளை திறந்த உடனே கர்த்தர் பேசினார்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல போய் உட்கார்ந்த உடனே ஆண்டவர் பேசினார்ல. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியாம போனதுனால இப்ப ஆண்டவர் பேசினதே நிப்பாட்டிட்டாரு. இப்ப பிரசங்கம் பண்ணும் போது உங்களுடைய காதுகளுக்குள்ள அந்த வார்த்தை வந்து சேரல, பைபிளை திறந்தா அந்த வார்த்தை ஒண்ணுமே உங்களுக்கு புரியல, எங்க போனாலும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதத ஒரு பெரிய பொருட்டா நீங்க எடுக்கலன்னா நான் நம்புறேன் அது மிகப்பெரிய டேஞ்சர். அது ஆண்டவரத்துல என்ன சொல்லணும்னா, நான் சாகுற வரைக்கும் என்னோட என்ன பண்ணுங்க ஆண்டவரே, பேசுங்க, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட பேசுங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வழி இதுவே அப்படின்றத நீங்க எனக்கு காமிங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. பிரசங்கிக்கப்படும்போது என் கூட நீங்க பேசணும், ஆராதனை டைம் நீங்க என் கூட பேசணும், சத்தமா சொல்லுங்க. பைபிளை திறக்கும் போது நீங்க என் கூட பேசணும், நீங்க என் கூட பேசுறத மட்டும் நிறுத்திடாதீங்கன்னு சொல்லுங்க ஆண்டவரத்துல. நீங்க என் கூட பேசுறத நிப்பாட்டிடாதீங்க. கவனிங்க, ஆரம்பத்துல வந்து சவுல் ராஜா ஆண்டவர் பேசாதத பெரிய பொருட்டா எடுக்கல, அவன் ஒரு பெரிய விஷயமா எடுக்கல. சரி, கர்த்தர் பேசாட்டி என்ன, சாமுவேல் தான் பேசுறாரு அப்படின்னு நினைச்சு சாமுவேலே தேடி போயிட்டான். இப்போ சாமுவேலும் அவனிடத்துல பேசுறத நிப்பாட்டிட்டாரு, சாமுவேல் நிப்பாட்டிட்டாரு, ஆண்டவர் நிப்பாட்டிட்டாரு. கடைசியில தன்னுடைய வாழ்க்கையில
சவுல் ராஜா ரொம்ப துக்கப்பட்டது எதுக்குன்னா, என் கூட ஆண்டவர் பேசல, என் கூட சாமுவேல் பேசல, அந்த சூனியக்காரியை அவன் தேடி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு எப்படியாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், எனக்கு எப்படியாவது சாமுவேலுடைய சத்தத்தை கேட்கணும். இந்த சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப ஒரு எச்சரிப்பை கொடுக்குறேன், உனக்கு ரொம்ப அன்பா சொல்றேன். ஆண்டவர் பேசும்போது நீ பேனால எழுதிட்டு இருக்கிறது, ஆண்டவர் பேசும்போது மொபைல்ல நோண்டிட்டு இருக்கிறது, ஆண்டவர் பேசும்போது பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறது, இப்படியே கர்த்தர் பேச பேச ஆண்டவருடைய வார்த்தை நீ ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்துட்டேன்னா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறத நிப்பாட்டிடுவாரு. பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும், ஆனா உனக்கு ஒண்ணுமே என்ன பண்ணாதுன்னா காதுக்குள்ள போகாது. இந்த உலகத்திலேயே சர்ச்சிலேயே ரொம்ப டேஞ்சர் என்ன தெரியுமா, 8:30 மணிக்கு உள்ள 11 மணி வரைக்கும் உட்கார்ந்துட்டு ஒரு எஃபெக்ட் கூட இல்லாம, ஒரு மாற்றம் கூட இல்லாம வந்தபடியே திரும்பி போறது மிகப்பெரிய டேஞ்சர், ரொம்ப ஆபத்து. 2:30 மணி நேரத்தை ஆலயத்தில் செலவு பண்றீங்க, அந்த 2:30 மணி நேரத்தில் வீட்டில இருந்து வரும்போது என்ன சொல்லிட்டு வரணும்னா, இந்த வாரத்தில் நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், என் கூட என்ன பண்ணுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, என் கூட பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தையை அசட்ட பண்ணாதீங்க, ஆண்டவர் பேசும்போது ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொல்றேன், இவ்வளவு பெரிய ஊழியத்தை கர்த்தருக்காக செஞ்சாலும் ஒரு நாள் கூட தவறாம இரவு நேரத்தில் யாரோ ஒரு பரிசுத்தவானுடைய செய்தியை கேட்காம தூங்க போகவே மாட்டேன். என்னுடைய படுக்கை அறையில் இரவு தூங்க போகும்போது ஒரு பரிசுத்தவான் ஒரு பாஸ்டருடைய செய்தியை நான் போட்டு கேட்டுட்டு அந்த வார்த்தை எனக்கு நேராய் வருமானால் அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். இந்த பாஸ்டர் மூலமா என் கூட பேசுங்க ஆண்டவரே, இந்த செய்தி மூலமா என் கூட பேசுங்க ஆண்டவரே. நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும், அட் பிரசன்ட் இன்னைக்கு வரைக்கும். ஆனா நிறைய பேர் செய்தியை கேட்கறதுல ஒரு சின்சியாரிட்டியே இல்லை. அப்படியே வந்தாச்சா, உட்கார்ந்தாச்சா, அதான் கோயிலுக்கு வரணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும், போச்சு, அவ்வளவுதான், ஆராதிச்சாச்சு, காணிக்க போட்டாச்சு. இல்ல இல்ல, வசனம் இல்லாத பஞ்சகாலம் ஒண்ணு வரும். நீங்க பேசுங்க ஆண்டவரேன்னு சொன்னா கூட பேசாத ஒரு காலம் வரும். சோ எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க பேசாதத, நீங்க பேசாம இருக்கிறத நான் ஈஸியா எடுத்துக்க கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்க தடுமாறி போகும்போது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணும், மகளே இந்த வழியில போகாத, மகனே இந்த வழியில போகாதேன்னு கர்த்தர் சொல்லணும். நம் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட பேசணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட பேசணும் ஆண்டவரே, பேசணும் ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா. என் கூட பேசுறத மட்டும் சாகர வரைக்கும் நீங்க நிறுத்திடாதீங்க ஆண்டவரே. நான் தப்பு பண்ணும்போது என் கூட பேசுங்க ஆண்டவரே, நான் தடுமாறும் போது நீங்க என் கூட பேசுங்க ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், பேசும், முழு பலத்தோடு பேசும். ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. நம்பர் 1, ஏலியினுடைய 10 விதமான தவறுகள். இந்த தவறை யாருமே செய்யக்கூடாது. சொல்லுங்க, நீங்க நிற்க வேண்டிய இடத்துல, ஏலி நிற்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்திருந்தது முதல் தவறு. நம்பர் 2, இரண்டாவது தவறு, மற்றவருடைய வாயை கவனிச்சது இரண்டாவது தவறு. மூணாவது தவறு, மற்றவர்களை தவறாய் கணித்தது தவறு. நாலாவது தவறு, மற்றவர்களை நியாயம் தீர்த்தது தவறு. அஞ்சாவது, நிதானமாய் பேசாத தவறு. ஆறாவது, தேவன் பேசாதத
பெரிய பொருட்டா எடுக்காதது அடுத்த தவறு. நெக்ஸ்ட் அடுத்த தவறை வாசிக்கலாம். நீங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். 24. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்த எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு. ஹலோ, எல்லாரும் இப்ப கவனமா கவனிங்க, எல்லாரும் ரொம்ப கவனமா கவனிங்க. ஒரு அப்பாவுடைய காதுல, ஒரு ஊழியக்காரனாக இருக்கிற ஒரு அப்பாவுடைய காதுல ஒரு நியூஸ் வருது. தன்னுடைய 2 பிள்ளைகளை குறித்து ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது? இந்த மாதிரி உங்க பிள்ளைங்க ஓப்பினி பினகாஸ் 2 பேரும் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க. அவங்க தேவாலயத்தில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட என்ன பண்றாங்க? தப்பா நடக்கிறாங்க, விபச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தியை அவங்க அப்பாவுடைய காதுல வாங்குது. அப்படிப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பிள்ளைகளை குறித்து கேள்விப்பட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே கொந்தளிக்க மாட்டோம், அப்படி கோபம் நமக்கு வராது. ஆனா இந்த ஏலி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்க வாசிக்கும் போது 24வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 24, என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி ஆமா நல்லதே இல்லை, பயங்கரம். கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு, சத்தமா சொல்லுங்க, அப்படியே சாஃப்டா அப்படியே மூஞ்சில அப்படியே தடவி கொடுத்து, தப்புப்பா, தப்பு சாமி, தப்பு மயில் குஞ்சு. உண்மைதானே? அவன் பண்ணிட்டு வந்திருக்கிறது திருடிட்டு வந்திருக்கிறான். அவன் பேனாவை திருடிட்டு வந்தான், அவன் இன்னொருத்தனுடைய பல்ல அடிச்சு உடச்சிட்டு வந்துட்டான், அவன் முழு கெட்ட வார்த்தையில பேசிட்டு வந்தான். ஆனா அம்மா அப்பா தலைய தடவி கொடுத்து, மயில் குஞ்சு வேணாம், மயில் குஞ்சு இப்படி எல்லாம் பேசக்கூடாது, மயில் குஞ்சு தப்புல, மயில் குஞ்சு எதுக்கு மயில் குஞ்சு அவன் பல்ல அடிச்சு உடைச்ச? அவ்வளவு கோபம் வரக்கூடாது. அதான் கடினமா சொல்ல வேண்டியத லகுவா சொல்றது கூட என்னதாங்க? கேட்கல? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. கடினமா சொல்ல வேண்டியத கடினமா தான் சொல்லணும், திட்ட வேண்டியதை திட்டி தான் சொல்லணும், அடிக்க வேண்டியதா அடிச்சுதான் சொல்லணும். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அடிக்க வேண்டியதா அடிச்சுதான் சொல்லணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கறத பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் சொல்லணும். ஆனா பிள்ளை மேல ஒரு பூ கூட விழக்கூடாது. பிள்ளை மேல இல்ல, நான் ரொம்ப அதான் பிரம்பை கையாடாதவன் தன் மகனை, நிறைய பேர் அந்த வசனத்தை மறந்துட்டாங்க. இப்ப எதை பிடிச்சிட்டான் தெரியுமா? பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவனை நேசிக்கிறவனோ. ஏற்கனவே பாதி வசனத்தை பிடிச்சிட்டு பிரம்பே வேணாயா தூக்கி போடு, அந்த வசனத்தை தூக்கி போட்டாங்க நிறைய பேர். நான் சொல்றேன், அவ்வளவு பெரிய தப்ப பிள்ளை பண்ணிட்டு வந்திருக்குது, அவ்வளவு பெரிய மிஸ்டேக்க பிள்ளை பண்ணிட்டு வந்திருக்குது. நீ பண்ணது மிஸ்டேக்குடா, நீ பண்ணது ரொம்ப பெரிய தவறு, இதுக்கு தண்டனை சாவு காலம் வரைக்கும் முடியாது. நீ ஒழுங்கா கத்திரிடத்துல மன்னிப்பு கேளு, 4 நாள் நீ சாப்பிடாத, 5 நாள் நீ சாப்பிடாம இருன்னு சொல்ற பேரண்ட்ஸ் இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க. நான் சொல்றேன், இங்க இருக்கிற நிறைய அம்மா அப்பா பிள்ளைகளை எப்படி வளர்த்துனாங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் சாயந்தரமானா நைட்டு சாப்பிடும் போது வசனத்தை ஒரு அதிகாரத்தை படிச்சு சொல்லலைன்னா நைட்டு சாப்பாடு இல்லடா அவனுக்கு அப்படின்னு வளர்த்தன பிள்ளைங்க தான் நிறைய பேர் நீங்க. ஆனா உங்க பிள்ளைங்க நிறைய பேருக்கு என்ன பண்ணி தெரியுமா? தலையை தடவி கொடுக்குறீங்க. நான் சொல்றேன், நம்ம பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறது தப்புன்னு சொல்லல. உங்க பிள்ளை உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கலாம், ரொம்ப பெருசுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய பிள்ளை பெஸ்ட் தான். யாருமே யாருடைய பிள்ளையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா உங்க பிள்ளை கடினமான தப்பு பண்ணும்போது தயவு செய்து உங்க ரியாக்ஷன் கடினமா இருக்கட்டும். அம்மாங்க இயேசு கிறிஸ்து மாதிரி கையை 2ஐயும் விரிச்சு போய் நிக்காதீங்க, போய் நிக்காதீங்க. இல்ல என் பிள்ளைக்காக நான் பரிந்து பேசுறேன், அடிக்காதீங்க, 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 அடிக்காதீங்க.
என்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்க, 2 இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுங்க அவன். அதான் நம்ம நிறைய பேர் கதை படிச்சிருப்போம் நினைக்கிறேன். புக்கில் ஒரு 2 பேர் வெள்ளரிக்காய் திருடிட்டு வந்தாங்க. 2 பேரும் அவங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்தாங்க. ஒரு அம்மா அதை ரொம்ப டேஸ்டா சமைச்சு கொடுத்தாங்க. இன்னொரு அம்மா கொஞ்சம் கலந்து கொடுத்தாங்க. ஒரு பையன் வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது, மம்மி என்ன மம்மி ரொம்ப கசப்பா இருக்குன்னு. ஆமாடா, திருடி சாப்பிட்டது கசக்கதாண்டா செய்யும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து அவனை திட்டி அனுப்புனதாகவும், ஒருத்தனுக்கு நல்லா சமைச்சு கொடுத்தத, ஆமாப்பா நீ கொண்டு வந்த சமைச்சு கொடுத்த நல்லா இருக்குன்னு அவன் திருடி பெரிய திருடனா மாதிரி தூக்கு தண்டனைக்கு போகும்போது அம்மா அவருடைய காதை கடிச்சு எடுத்தது மாதிரிலாம் சம்பவம் கேட்டிருக்கீங்க. அது கதையோ நிஜமோ தெரியாது. ஆனா நான் நம்புறேன், நிறைய தாயும் நிறைய தகப்பனும் பிள்ளைகள்கிட்ட கடினமாய் திட்ட வேண்டிய சில காரியத்தை லெகுவா திட்டுறதுனால அந்த பாவம் அவங்களுக்கு என்னவா தெரியல அப்படின்னா, கடினமா பெரிய தப்பா தெரியல. இன்னொன்னு, இதை சொன்ன வருத்தப்படுவீங்க. யாரும் பண்ணாததையா என் பையன் பண்ணிட்டான், யாரும் பண்ணாததையா என் புள்ள பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? அவங்க கற்பை இழந்திருக்காங்க. இன்னொரு பொண்ணை அவன் நாசம் பண்ணியிருக்கான். அப்பா அம்மா சொல்ற வார்த்தை, யாரும் பண்ணாததா, இந்த காலத்துல யாரும் செய்யாததா. ஆண்டவர் ரொம்ப வெறுக்கிறாரு. ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுக்குறேன். நீ துணிகரமா இருந்த அப்படின்னு சொன்னா உன் எதிர்காலத்துல நீ நல்லா வாழ முடியாது தம்பி. இந்த பொட்ட பிள்ளைங்களை ஏமாத்தி அவங்களுடைய கற்புல கை வைக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கை கூட எதிர்காலத்துல சமாதானமா இருக்கும்னு நீ நினைக்காத. தங்கச்சிகளுக்கு சொல்றேன், உன் வாழ்க்கையிலே திரும்பி கிடைக்காத ஒண்ணு கற்பு. அது கண்ணாடி மாதிரி, அதை உடைச்சிட்டேன்னா சாகிற வரைக்கும் அந்த ஃபீலு உனக்குள்ள இருந்துட்டே இருக்கும். உன் சரீரத்தை ஃபர்ஸ்ட் தொடர்றது உன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னுடைய கணவனாருக்கு மட்டும்தான் அது உரிமை. இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி வேணாலும் போட்டோம்ப்பா, எப்படி வேணாலும் போட்டோப்பா. டெம்டேஷன்ஸ் இருக்குதான், எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் தான். பட் அடக்கி ஆள்றதான் ஆண்டவருடைய பிள்ளை. இழந்துட்ட, ஆசைக்கு அடிபணிஞ்சிட்ட, வார்த்தைக்கு அடிபணிஞ்சிட்ட, அந்த போட்டோவுக்கு அடிபணிஞ்சிட்ட, உன் எதிர்காலத்தை நீ நினைச்சா கூட தூக்கி நிறுத்த முடியாதுப்பா. நீ நினைச்ச, ஏன் உங்கள்கிட்ட இப்படி ட்ரெஸ் பண்ணாதீங்க, இப்படி எல்லாம் வாழுங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்க? ஏன் உங்க மேல எரிச்சலா? நீங்க அழகா இருக்கிறது பிடிக்கலையா? நீங்க ஃபேன்சியா ட்ரெஸ் பண்றதெல்லாம் மற்றவங்களுக்கு வருத்தமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், நீ உங்க வாழ்க்கை உங்க சரீரத்தை வந்து அசிங்கமான ட்ரெஸ் பண்ணி இன்னொருத்தருக்கு இச்சையை தூண்டுற மாதிரி நடந்துட்டீங்கன்னா அதுவும் ஒரு வசனத்தின்படி விபச்சார பாவம் தான். இன்னொருத்தருடைய இச்சையை தூண்டுறது, இன்னொருத்தருடைய இச்சையை தூண்டுற மாதிரி நடக்கவும் கூடாது. இன்னொருத்தர் இச்சையா பார்க்கவும் கூடாது. இன்னொருத்தர் இச்சையா பார்க்க கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா வாழுங்க, ரொம்ப கவனமா வாழுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கும் சொல்றேன், இந்த ஏலி செய்த அடுத்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ல வேண்டியதை எப்படி சொல்றாருன்னா லெகுவா. இவருடைய டோனு வாசிக்கும் போது உங்களுக்கு புரியுதா டோனு எப்படி? 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், என் மக்களே வேணாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி ஆமாப்பா நல்லதே இல்லப்பா. கர்த்தருடைய ஜனங்கள் யாராமா? யாருடைய ஜனங்கள்? சத்தமா சொல்லுங்க. நீ செய்யறது நீ தப்புல, அவங்க மீறி நடக்கிறதுக்கு காரணம் தாம் பிள்ளை மேல தப்புல. அப்பமும் வேதம் சொல்லுது, அவங்க எல்லாரையும் ஆண்டவர் சங்கரிக்க சித்தமானார். ஆண்டவர் ஒரு குடும்பத்தை சங்கரிக்கணும்னு நினைச்சது இந்த குடும்பம் தாங்க. ஆண்டவரே சங்கரிக்கணும்னு நினைச்சிட்டாராம், அவங்கள பூமியிலே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டாராம். ஸோ நெக்ஸ்ட் ஏலியினுடைய அடுத்த தவறு 2ஆம் அதிகாரம்
29வது வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாமா? 2வது அதிகாரம் 29வது வசனம். என் வாசஸ்தலத்திலே என் காணிக்கையை நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கை எல்லாம் பிரதானமானவைகளை அந்த லாஸ்ட் வசனம், அந்த லாஸ்ட் தான் முக்கியம். லாஸ்டா பிரதானமானவைகளை கொண்டு வந்து உங்களை கொழுக்க பண்ணும்படி நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பானேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீ என்னை பார்க்கலும் உன்னுடைய குமாரனை மதிப்பானேன். ஹலோ, கவனிங்க. ஏலி செய்த அடுத்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, இவ்வளவு மோசமான தன்னுடைய பிள்ளைய அவர் என்ன பண்ணாராமா? கர்த்தரை விட மதிச்சானாமா. அதான் நிறைய பெற்றோருக்கு ஆண்டவர் வசதி இல்ல. யார் வசதி? பிள்ளை வசதி. கர்த்தர் வேணா கிடக்கட்டும்டா, சர்ச்சு வேணா கிடக்கட்டும்டா, பைபிள் வேணா கிடக்கட்டும்டா, நீ நல்லா இருக்கியா? நீ சேஃப்டியா இருக்கியா? அதான் இவங்க பண்ணுன அக்கிரமம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க மாம்ச பிரியர்கள். மாம்சத்தை, அதுவும் நீங்க போடுற கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகா போட்டெல்லாம் சாப்பிட முடியாது. எங்களுக்கு எப்படிதான் சாப்பிடணும்? சுருக்குன்னு தந்தூரி செய்து தான் சாப்பிடணும். உள்ளுக்குள்ள ரெண்டா பொளந்து, உள்ளுக்குள்ள நிறைய மசாலாவை தூவி சுட்டு உப்பெல்லாம் போட்டு அப்படி சாப்பிடணும். நீங்க கொடுக்கிற நீங்க சுட்ட இறைச்சியை நாங்க சாப்பிட மாட்டோம், அதுல உப்பு இருக்காது. அதான் இந்த குடிகாரங்களை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. எங்க ஊர்ல வந்து அங்க சவுத் சைடில் காந்தாரி மிளகுன்னு ஒன்று இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும், பார்த்தீங்கன்னா குட்டியா இருக்கும். இந்த பழைய சோறு சாப்பிட்ற குடிகாரங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓயாம பாக்கெட்டில் எடுத்து வச்சுக்குவாங்க. பாக்கெட்டுக்குள்ள நிறைய போட்டிருப்பாங்க. அந்த சாப்பிடும்போது ஒரு கடியை கடிச்சுக்குவாங்க. அவ்வளோ காரமாக இருக்கும் அது. ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்கும். குடிகாரங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மிளகு சாப்பிடுவாங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இவங்க எப்படி போஜன பிரியர்கள். ஆசாரியனுக்கு கொடுக்கறதுக்குன்னு ஒரு பார்ட்டி இறைச்சி இருக்குது, அது தனி. அது அழகா வேக வச்சு அப்படி கொடுத்துருவாங்கன்னு வைங்களேன். ஆனால் இவங்க ரெண்டு பசங்களும் என்ன பண்ணாங்களாமா, அப்பா பாஸ்டரா இருக்காருல்ல, அப்பா சர்ச்சுக்கு பெரிய ஆள் இல்ல, அப்பா தானே மூப்பரு, அதுக்காக ஒரு 3 கொரடுல ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு போய் அவங்க போட்ட உடனே போய் தொடப்பீசா ஒரு குத்தி வெளியே எடுன்னு அந்த அதுல குத்தி வெளியே எடுத்து கொண்டு போய் சாப்பிடுவாங்க. அவங்க தனியா சமைச்சு. மாம்ச பிரியர்கள். ஆனா வேதம், ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுவாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. டேய், அந்த ஏலியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ என்னை விட உன் பிள்ளைய இவ்வளவு மதிக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த ஜபத்தில் இருக்கிற யாரையோ ஒருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை விட உங்க பிள்ளைய அதிகமா நேசிக்கிறீங்களா? ஆண்டவரை விட உங்க பிள்ளை தான் உங்களுக்கு வசதியா? ஆண்டவருடைய வார்த்தை வசதி இல்லை, உங்க பிள்ளை வசதியா? ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சர்ச்சில் பாஸ்டர் ஒரு பையனை வந்து திட்டுறாரு. சர்ச்சிலே சொல்லி பேர் சொல்லி திட்டுறாரு. 300 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த பையன் போய் அவங்க அம்மா பாட்ட சொல்றான், எல்லாருக்கும் முன்னாடியும் பாஸ்டர் என்ன கேவலப்படுத்திட்டாரு, என் பேரை சொல்லிட்டாரு. நல்ல அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? நீங்களா இருந்தா கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவீங்க. நீ எதுக்கு பக்கத்தில் பேசிட்டு இருந்த, நீ எதுக்கு பண்ணிட்டு இருந்த, பாஸ்டர் தோலை உரிச்சிருங்க பாஸ்டர், அப்படித்தானே சொல்லுவீங்க. என்ன ஆமேனே வரமாட்டேங்குது? உண்மைதானே? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சூப்பர், சந்தோஷம். எங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்படாத காலத்துல 200 பேர் சர்ச்சில் உட்காந்துருக்காங்க. நாங்க 2 செய்தி பாஸ்டர் பேசுறாரு, பெண்ணு கேட்டதான் பார்த்துட்டார் பாஸ்டர். நான் பெண்ணை கேட்டதை பார்த்தோன்னா என்னையும் என் பக்கத்துல ஃப்ரெண்டையும் கூப்பிட்டாரு. முன்னாடி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, பிரசங்கத்தை நிப்பாட்டிட்டார், முன்னாடி வாங்கன்னு கூப்பிட்டாரு. அவர் எப்பவுமே இவ்வளோ பெரிய ஒரு குச்சி வச்சிருப்பாரு, பலிபீடத்திலே வச்சிருப்பாரு. எங்க 2 பேருடைய கையை நீட்ட சொன்னாரு.
பலிபீடத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி வச்சு அவருடைய முழு பலத்தினால ஓங்கி அடிச்சார். 3 டைம் அடிச்சார். அடிச்சுட்டு இப்ப போய் உட்காருங்க அப்படின்னா நாங்க 3 பேரும் உட்கார்ந்தோம். நான் சர்ச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள வீட்டுக்கு நியூஸ் போயிருச்சு, உங்க பையனை பாஸ்டர் இன்னைக்கு ஸ்டேஜ்ல விட்டு அடிச்சிட்டாரு அப்படின்னு. எங்க வீட்டுக்கு நியூஸ் போயிருச்சு. நான் ஆராதனை முடிச்சுட்டு வெளியில வரும்போது, என்ன பாஸ்டர் ஒன்று எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அடிச்சிட்டாரு அப்படின்னு. உடனே நான் அப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, பாஸ்டர்கிட்ட அடி வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியங்க, அவர்கிட்ட அடி வாங்குறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், அதனால அந்த ஆசீர்வாதம் எனக்கு தான் கிடச்சிருக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்து பாஸ்டர் அந்த ஏரியாவில் விசிட்டிங் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன், இன்னொரு வீட்டுக்கு அப்படி போகும்போது எங்கள் அம்மா, பாஸ்டரே போன வாரம் பையனை அடிச்சிங்களாமா, உங்கள் கையில் கொடுத்துட்டேன், தோலை உரிச்சிருங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்க, அவனை என்ன பண்ணினாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், அவனை கொன்னா கூட கேட்க மாட்டோன்றாங்க. அவர் வலியா போறார கூப்பிட்டு, ஏற்கனவே 3 அடிச்சிங்க, இன்னும் 2 அடி கொடுங்கன்றாங்க. இன்னைக்கு இருக்கிற பெற்றோர் பிள்ளை சர்ச்சுக்கு வர முடியாது கோவிச்சுன்னு சொல்லி சர்ச்சுக்கு வரவானான்னு, கர்த்தரை விட பிள்ளைய நேசிக்காதீங்க. கர்த்தரை விட ஸ்கூல்ல ஒரு நாள் லீவ் போட்டா, டே போடா, ஸ்கூல்ல எவ்வளவு ரூபா கட்டி நான் அவனை படிக்க வைக்கிறேன், எத்தனை ஆயிரம் கொடுத்து படிக்க, ஸ்கூலுக்கு போடா. சர்ச்சுக்கு ஒரு நாள் லீவ் போட்டா, சரி படத்துக்கு நாளைக்கு போய்க்கலாம். பாஸ்டர் தான் 21 நாள் வச்சுட்டே இருக்காரு, இன்னைக்கு இல்லை நாளைக்கு போறோம். அவர் பிரசங்கம் பண்ணிட்டே தானே இருப்பார். என்னை கனப்படுத்துகிறவனை பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரை விட பிள்ளைகளை அதிகமா கனப்படுத்தாதீங்க. சம்பாரிச்சு கொடுக்குறாங்கன்றதுக்காக அவங்கள தூக்கி வச்சிடாதீங்க. அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிடாதீங்க. அவன் மிரட்டுறதுனால தூக்கி தள்ள வச்சிருக்காதீங்க. கர்த்தரை கனம் பண்ணுங்க, கர்த்தரை கனம் பண்றதுக்கு கத்து கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நீ 2 காரியம் இருக்குது. நம்பர் 8 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 9வது 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. கவனிங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை கவனிங்க. இது எந்த சம்பவம் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா சாமுவேல்ட்ட ஆண்டவர் பேசிட்டாரு. இப்ப ஏலி வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, எப்பா உங்ககிட்ட நைட்டு ஆண்டவர் பேசினார் இல்ல, ஒன்ன கூட என்ன மறைக்காம எல்லாத்தையுமே எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் சாமுவேல்ட்ட என்ன சொல்லியிருப்பாரு? நான் ஏலியை நம்பினேன், ஏலி என் வார்த்தை கீழ்ப்படியல. அவங்க 2 பிள்ளைகளையும் நம்பினேன், 2 பேரும் கீழ்ப்படியல, 2 பேரும் ரொம்ப தப்பு பண்றாங்க, அதனால அவங்க 2 பேரும் ஒரே நாள்ல செத்து போயிடுவாங்க, அவங்க கொல்லப்படுவாங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே யார்கிட்ட சொல்லியாச்சு? சாமுவேல் ஏலியிடத்துல சொல்றாரு. நீங்களும் நானுமா இருந்தா உடனே என்ன பண்ணிருப்போம்னா, ஏசப்பா எங்க பிள்ளைகளை கொன்றாதீங்க ஏசப்பா, நீங்க வேண்டாம் ஆண்டவரே, நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக எப்படியாவது நம்ம திறப்புல நின்றுவோம். ஆனா ஏலி செய்த 9வது பெரிய தவறு என்ன அப்படின்னா, அவ்வளவு பெரிய எச்சரிப்பை கேட்டும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ணலங்க? ஜெபம் பண்ணவே இல்லை. தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணவே இல்லை, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழவே இல்லை. இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசியும் வந்து நீங்க வந்து அதை எழுதி கொள்ளுங்கள். நீங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்பீங்களே, ஆனால் அதுல இதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பு அவனுக்கு கிடைக்குது. ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் வந்து அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறான். இந்த மாதிரி உன் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆக்கினை வரப்போகுது, கர்த்தர் கோபமா இருக்கிறாரு, கர்த்தர் உன் பிள்ளை மேல கோபமா இருக்கிறாருன்னு ஏற்கனவே ஒரு எச்சரிப்பு கிடைக்குது. 2 எச்சரிப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க அப்பா அந்த ஜனங்களுக்காக, அந்த பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கவே இல்லை. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் கவனிங்க, ஒவ்வொரு பெற்றோரும் கவனிங்க.
உங்க பிள்ளைகளுக்காக நீங்க சேர்த்து வைக்கிற பெரிய சொத்து என்ன தெரியுமா? ஜெபந்தாப்பா பெரிய சொத்து. ஜெபந்தான் பெரிய சொத்து. ஒவ்வொருத்தருடைய தலைமாட்டிலையும் ஒவ்வொருத்தருடைய கால் பக்கத்திலையும் போய் நீங்க வடிக்கிற கண்ணீர் தான் உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம். அதான் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தகப்பனார் ஒரு வாலிப மகளை கூட்டிட்டு வந்து இந்த பிள்ளை கொஞ்சம் பிள்ளை கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்கன்னு சொன்னார். அவர் ஓரமாக தூர ஒதுங்கி நின்னார். அந்த பிள்ளை இடத்துல நான் பேசினேன். அங்கிள், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க அங்கிள் என்கிட்ட, ஆனால் இந்த விஷயத்தை குறித்து மட்டும் என்கிட்ட பேசாதீங்க அங்கிள். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். இந்த விஷயத்தை என்னால் கேட்கவே முடியாது. எனக்கு அந்த பிள்ளைக்கு மறு உத்தரம் எதுவுமே சொல்ல முடியல. சரி, உனக்காக நான் ஜோம் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அந்த பிள்ளைக்காக நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா பின்னாடி முழங்கால நின்று கண்ணி தார தாரையாக கொட்டுது. ஆனால் அந்த பிள்ளைய ஒன்றுமே அவர் சொல்லலை, எதுவுமே திட்டலை. சரிப்பா, அங்கிள்கிட்ட பேசிட்டியா, போகலாமா? அடுத்து இன்னொரு நாளைக்கு கூட்டிகிட்டு வராரு. கொஞ்சம் பண்ணுங்க. அந்த பிள்ளைய எங்கிட்ட பேச விட்டுட்டு அவங்க அப்பா பின்னாடி முழங்கால நின்று அப்படியே ஏங்கி 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 அழுறாரு. ஒன்றுமே சொல்ல. 6 மாசத்துக்குள்ள அதிலிருந்து முற்றிலுமா அந்த புழை வெளியே வந்து கத்தருக்கு சாட்சியாயி இன்னைக்கு அந்த அப்பா அழுத அப்பா சந்தோஷமா இருக்கிறது அவருடைய முகத்தை நான் பார்க்கிறேன். அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. வேற ஒண்ணுமே செய்யல. அவ்வளவு, அதுவும் அது அந்த விஷயத்தை நான் டெலிபரேட்டா உங்களுக்கு சொன்னேன்னா அவ்வளவு மோசமான ஒரு கண்டிஷன். அதான் அந்த புள்ள வந்து மண்ணுக்காக மாணிக்கத்தை வித்த மாதிரி அப்படியே மனசை ஃபுல்லா பிசாசு அப்படியே கரப்படுத்திட்டான். அவ கண்ணை இருளாக்கிட்டான். அவங்க அப்பா அம்மா சொந்தம் அவன் குடும்பம் எல்லாத்தையும் மறைஞ்சிருச்சு. அவளுடைய விஷயம் மட்டும்தான் அவளுக்கு முன்னாடி தெரியுது. இதுக்கு நோ காம்ப்ரமைஸ். நான் வந்து இதுல காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன்னு அவ ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. அங்கிள் உங்களை என்கிட்ட வந்தோடனே அவ சொன்னது, அங்கிள் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்க பாட்டு பிடிக்கும், உங்க சாங்ஸ் பிடிக்கும், உங்க மெசேஜ் பிடிக்கும், பட் இந்த விஷயத்தை குறித்து மட்டும் நீங்க என்கிட்ட பேசாதீங்க அங்கிள். சாரி, உங்களை நான் எதிர்த்து பேசுறேன்னு நீங்க வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த விஷயத்தை மட்டும் என்னால கேட்கவே முடியாது. சாரி அங்கிள், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, வேற என்ன வேணாலும் பேசுங்க. நான் அந்த பிள்ளைகிட்ட பேசும்போதெல்லாம் வேறதான் நான் பேசுறேன். ஆனா அவங்க அப்பாவுடைய கண்ணீருக்கு இன்னைக்கு பதில பார்க்கறேன். சிஸ்டர், பிரதர், அன்பு தகப்பன், தாய், என்ன வேணாலும் போகலாம், ஆனா உங்க பிள்ளைகளுக்காக வடிச்ச கண்ணீருக்கு மட்டும் பதில் இல்லாம போகாது. கண்ணீரோட விதைக்கிற நீங்க கம்பீரத்தோட அறுப்பீங்க. உங்க ஜெபம் உன் பிள்ளைய கொண்டு வராம போகாது. உங்க ஜெபம் உங்க பிள்ளைய கண்டிப்பா எந்த இடத்துல இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து நிறுத்தும். உங்க கண்ணீருக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்குது. வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. உங்க பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்ச சொத்து எதுவுமே இல்லாட்ட கூட பரவாயில்ல. நான் நம்புறேன், உங்களை ஆச்சரியமா நடத்துற கர்த்தர் உங்க பிள்ளைகளை உங்களை விட பல மடங்கு ஆச்சரியமா நடத்துவார். இயேசு மட்டும் உங்க பிள்ளைகளுக்கு இருந்தா போதும். இயேசு மட்டும் இருந்தா போதும். அப்போ ஏலி செய்த 9வது பெரிய தவறு என்ன அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகளை குறித்த ஆபத்தான செய்தியை கேள்விப்பட்டு கூட தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ணலைன்னா, பிரதர், ஒவ்வொரு தகப்பன்மாருக்கும் அன்பாய் சொல்றேன், தயவு செய்து பிள்ளைகளை கவனிக்காம விட்டுறாதீங்க பிரதர். கவனிக்காம விட்டுறாதீங்க பிரதர். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க பிரதர். உங்க பிள்ளைகளுக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க பிரதர். நீங்க நல்லா வாழாம உங்க பிள்ளைங்க நல்லா வாழ மாட்டாங்க பிரதர். அதான் தாத்தாவை பார்த்துட்டேன். தாத்தா கோபம் வந்தா கத்தி எடுப்பாரு. அவங்க பையனை பார்த்துட்டேன். அவனுக்கு கோபம் வந்தா வீட்டில் என்ன கிடைச்சாலும் தூக்கி அடிப்பான். பேரனை பார்க்குறேன். இப்போ தாத்தாவை பார்த்துட்டேன் கோபக்காரனா, பையனை கோபக்காரனா பார்த்துட்டேன். இப்போ பேரனை பார்க்குறேன். பேரன் இப்போ அவனுக்கு கோபம் வந்தா பக்கத்தில் இருக்கிற பல்ல அடிச்சு உடைச்சிடலாம். என் கண்ணால பார்த்ததுங்க, என் கண்ணால பார்த்தது. இப்போ யார் மனம் திரும்பணும்? ஃபர்ஸ்ட் யார் மனம் திரும்பணும்? தாத்தா ஃபர்ஸ்ட் மனம் திரும்பணும். தாத்தா கோபத்தை விடணும். அடுத்து யார் விடணும்? அப்பா மனம் திரும்பணும். அப்பாவும் தாத்தாவும் மனம் திரும்பினா தன்னை போல யார் மனம் திரும்புவா? ஒன்னு எச்சரிப்பா சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும், நீங்க சரியில்லைன்னா உங்க பிள்ளைகளை தலையில நின்னா கூட நீங்க சரியா கொண்டு வர முடியாது. என்னமோ சிலர் அவ்வளோ கொடுமையா இருக்காங்க, ஆனா நல்ல பிள்ளைங்க அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க.
ஃபைனல் கடைசி இந்த ஏலி செஞ்ச 10வது தப்பு. 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பை செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். ஹலோ, ஃபைனல். ஏலியினுடைய 10வது தப்பு என்ன அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைங்க அக்கிரமம் செய்யறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அவன் அந்த பிள்ளைகளை என்ன பண்ணலையாமா? கேட்கல, அடக்கலையா? அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம். ஸோ ஏலியினுடைய 10 தவறுகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, ஏலியினுடைய 10 தவறுகள். நிற்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்தது முதல் தவறு. நம்பர் 2, மற்றவர்கள் வாயை கவனித்தது 2ஆம் தவறு. 3வது, மற்றவர்களை தவறாய் கெஸ்ஸிங் கணித்தது தவறு. நம்பர் 4, 4வது, மற்றவர்களை நியாயம் தீர்த்தது தவறு. நம்பர் 5, நிதானமாய் பேசாதது தவறு. நம்பர் 6, தேவன் பேசாததை பெரிய பொருட்டாய் எடுக்காத தவறு. நம்பர் 7, கடினமாய் சொல்ல வேண்டியதை பிள்ளைகளுக்கு லெகுவாய் சொன்ன தவறு. நம்பர் 8, கர்த்தரை விட பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது தவறு. நம்பர் 9, கர்த்தரிடத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காத தவறு. நம்பர் 10, பிள்ளைகளை அடக்காமற் போன தவறு. இந்த 10 தவறையும் நீங்க யாரும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஆமென் சொல்லுங்க. ஸோ எல்லாரும் ஜெபிக்க போறோம். எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு என்ன கொடுங்கன்னா ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கோயம்புத்தூர்ல இருக்கிற சிறுவர் ஜெயில கவனிங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற சிறுவர் ஜெயில விசிட் பண்ணிட்டு வந்த சண்டே ஸ்கூல் டைரக்டர் அவங்க விசிட் பண்ணிட்டு வந்தாங்க. ரொம்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி எனக்கு சொன்னாங்க. நம்ம சர்ச்சில் கண்டினியூவாக 4 இயர்ஸ் 4-5 வருஷமா சிறுவர்கள் கொண்டாட்டத்துக்கு வந்த ஒரு சின்ன பையன் அந்த சிறுவர் ஜெயிலில் இருக்கிறதா அவங்க சொன்னாங்க. அவன் பேர் தெரியும், அவங்க அம்மா அப்பாவை எனக்கு தெரியும். அவன் அந்த சின்ன பிள்ளைங்களுடைய ஜெயிலில் அவன் போறதுக்கு என்ன காரணம்? வேற எதுவுமே காரணம் இல்லை, அவங்க அப்பா தாங்க காரணம். அவங்க அப்பா ஒரு பெரிய துன்மார்க்க, ஃபுல்லா தண்ணி அடிக்கிறவர். அவரை எத்தனையோ டைம் நேரடியா சந்திச்சு அவருடைய கையை பிடிச்சு கெஞ்சி கூட நான் பேசியிருக்கிறேன். வேணாம் பிரதர். அவர் வீட்டில் போய் நிறைய நாள் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கேட்கவே இல்லை. பயங்கரமான குடிகாரன், அசுத்த வார்த்தை. இன்னைக்கு அந்த குழந்தை ஜெயிலில் இருக்கிறத நினைச்சா அவ்வளோ வருத்தமா இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜெயிலில் 25% ரத்தினபுரியில் இருக்கிறவங்கன்னு சொல்றாங்க. எப்படி இவங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நிலைமை மாறணும். உலகத்திலே இருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரருடைய லிஸ்ட்ல கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிற நிறைய பேர் எழும்பணும். அடுத்த ஜெனரேஷன்ல இந்த பிளேஸ்ல, இந்த ரத்தினபுரியில இருந்து தேசத்தையே கலக்கிற பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், பெரிய பெரிய வொர்ஷிப் லீடர்ஸ் கர்த்தர் எழுப்பணும். அப்படியே தைரியமா நிக்கிறவங்களை எழுப்பணும். தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறவங்களை எழுப்பணும். அதுல முதல் லிஸ்ட்ல இந்த ஜெபத்துல இருக்கிற உங்க பிள்ளைகளை கர்த்தர் அப்படி வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
நீங்க எத்தனையோ கஷ்டப்பட்டீங்க, நீங்க எத்தனையோ வருத்தப்பட்டீங்க, நீங்க எவ்வளோ கண்ணீர் சிந்திட்டீங்க. உங்க வாழ்க்கையை நினைச்சு நீங்களே துக்கப்படுறீங்க. நான் பண்ற ஒரே மிஸ்டேக்னால இப்ப நான் கஷ்டப்படுறேன்னு எத்தனையோ பேர் சொல்றீங்க. ஆனா உங்க பிள்ளை அதே மாதிரி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. விதவைகளுடைய மீட்டிங் வச்சு கூப்பிட்டா அம்மாவும் பிள்ளையும் வந்து நிக்கிறாங்க. விதவைகளுடைய மீட்டிங்குக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அம்மாவும் பிள்ளையும் வந்து நிக்கிறாங்க. அம்மாவுக்கும் புருஷன் பிரச்சனை, பிள்ளைக்கும் புருஷன் பிரச்சனை. தப்பா சொல்றதா சரியா சொல்றதா எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா தனியாவே வாழ்ந்துட்டாங்க, நானும் தனியா வாழ்ந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா அதுவும் தெரியல. என்னைக்கு இந்த சூழ்நிலை மாறும்? இந்த ஜபத்தில் இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி உன்னை ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், நீ ரொம்ப ஜாக்கிரதையா வாழுப்பா, நீ ஆண்டவருக்காக வாழுப்பா, நீ பொல்லாத பழக்கத்தை விட்டுருப்பா. உங்க அப்பா உங்க அம்மா ஒருவேளை உனக்கு முன்னாடி சரியான முன்மாதிரியா இல்லாம இருக்கலாம், ஆனா நீ ஆண்டவரை பிடிச்சுக்கோப்பா, நீ ஆண்டவரை பிடிச்சுக்கோமா. எல்லா பேரண்ட்ஸ் உங்க கையை மேல உயர்த்தி இந்த ஒரு வாரத்தில் ஆண்டவர் என் ஊழியத்தை ரொம்ப கனப்படுத்தினார். எனக்கு சந்தோஷம், எனக்கு நிறைய அற்புதம் செய்தார், சந்தோஷம். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நாள் லவ் ஃபீஸ்ட் சாப்பாடு சர்ச்சிலேயே கொடுத்தா நல்லா இருக்குமேனு மனசுல தான் நினைச்சேன். கேட்க கூட இல்லை, யார்கிட்டையும் சொல்ல கூட இல்லை. திடீர்னு ஒருத்தங்க ஃபோன் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு மொத்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டுருங்க, எவ்வளவு செலவானாலும் நான் கொடுத்துட்றேன்னு கொடுத்துட்டாங்க. இந்த வாரத்தில் ஆண்டவர் எனக்கு நிறைய அற்புதம் செஞ்சாரு. ஆனா நான் ரொம்ப துக்கப்பட்டது இந்த வாரம் ரொம்ப துக்கப்பட்டேன். என் மனசே தாங்கல. அந்த 800 பிள்ளைகளையும் பார்க்கும்போது என் மனசு தாங்கவே இல்லை. இங்க இருக்கிற நிறைய பிள்ளைகளை போங்கடா வீட்டுக்கு போங்கடா வீட்டுக்கு போங்கடான்னு கத்துறேன். அண்ணே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறானே, சாயந்தரமா போறானே. அந்த பிள்ளைகளை கேர் எடுக்கிறது கூட ஆள் இல்லை. ஏன்னா அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் வேலைக்கு போனாதான் அந்த குடும்பம் ரன் ஆகும். வேலை 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 வேலைன்னு உங்க பிள்ளைகளை கவனிக்காம விட்டுறாதீங்க பிரதர் சிஸ்டர். உன் பிள்ளைகளுக்கு முன்னாடி கொஞ்சமாவது முன்மாதிரியா வளர்ந்துக்குங்க. நான் சொல்றேன், உன் கணவனாருக்காக வாழ வேண்டாம், மனைவிக்காக வாழ வேண்டாம், உங்க பிள்ளைகளுக்காவது வாழுங்க. பிரதர் பிரதர் நீங்க செய்யற தப்பு உங்க பிள்ளைகளை பாதிக்காதுன்னு நினைக்கிறீங்கல்ல? இல்ல பிரதர், இல்ல பிரதர், கண்டிப்பா பாதிக்கும் பிரதர். கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி, இயேசுவே நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கீரோ? சொல்லுங்க எல்லாரும், நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கீரோ? நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்துக்கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ, உங்க முகத்தையே
செய்யுங்கப்பா எங்க குடும்பத்தில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை. சில கணவன்மார, இங்க இருக்கிற கணவன்மார் தகப்பன்மார் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க நல்லவங்கன்றத இந்த சர்ச்சுக்கு வர்றதை வச்சு நான் வந்து கெஸ் பண்றேன். ஏன்னா ஓரளவு பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கல, நீங்க சர்ச்சுக்குள்ள வரமாட்டீங்க எனக்கு தெரியும். ஆனா சகோதரிகளுக்கு சொல்றேன், வருத்தப்படாதீங்க சிஸ்டர். உங்க கணவனா துன்மார்க்கரா கூட இருக்கலாம், உங்களுக்கு தெரியும். எங்க கணவனார் ஒரு நல்ல தகப்பனே இல்லைன்னு நீங்க சொல்லலாம். பட் என்ன பண்றது? ஆனா நான் நம்புறேன் உங்க முழங்காலுக்கு பெரிய பலன் இருக்குது. நீங்க முழங்கால் இடுங்க, எவ்வளோ பெரிய மனுஷனையும் அந்த முழங்கால் மாத்தோன்னு நான் நம்புறேன். ஆனா உங்க பிள்ளைகளிடத்துல அப்பாவை பற்றி தப்பா சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அம்மாவை பற்றி தப்பா சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஆனா இந்த உலகத்துல இருக்கு அப்பா தான் இல்லை, அம்மாவாவது உங்க பிள்ளைகளை கொஞ்சம் தட்டி கொடுத்து கொஞ்சம் கூட உட்காந்து பேசி, உங்க பிள்ளைகள் ரொம்ப நேசிங்க, தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்தில் உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணா அது தப்புன்றத நீங்க கொஞ்சம் கடினமா சொல்லாவது வேணும். இல்ல நீங்க ஒரு பெரிய பெரம்பெடுத்து அடிக்கல பரவாயில்ல பிரதர், ஆனா 4 திட்டாவது திட்டணும். இல்லைன்னா அவனை தோள் மேல கையை போட்டு அவன்கிட்ட பேசி அவனை எப்படி நீங்க கொண்டு வரீங்க? ஆனா கொண்டு வாங்க பிரதர். ஏன்னா இல்லைன்னா உங்க பிள்ளை செய்யற தப்புக்கு உன் பிள்ளை தலை மேல பெரிய சாபம் உன் பிள்ளை மேல இருக்கும். அதை நீங்க தான் அழகா கொண்டு வரணும். மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல். கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரத்தில் வந்து நீங்க பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய 10 விதமான கவனிப்பு. நீங்க உங்க பிள்ளைகளை எப்படி நீங்க கண்காணிக்கணும், ஒரு 10 விதமான கண்காணிப்பு. கர்த்தருக்கு சித்தமானா அதை அடுத்த வாரத்தில் ஆண்டவர் அப்படி பேசினாருன்னா நான் உங்களிடத்துல கண்டிப்பா நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாம். ஓ ஹல்லேலூயா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு சந்நிதியிலே வந்து நிற்கிறோம். சொல்லுங்க. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். இப்ப சொல்லோ, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி. கவனிங்க பிள்ளைங்க, பேரண்ட்ஸ் எல்லாரும் தயவு செய்து இந்த 1 வீக்ல யாராவது மிஸ்டேக்கு, என் பிள்ளைக்கு முன்மாதிரி நான் முன்மாதிரியான வாழ்க்கை இல்லைன்றவங்க அப்பா சமூகத்தில் போய் உட்காந்து மன்னிப்பு கேட்டு
கண்டிப்பா மனம் திரும்புங்க. பிரதர், அன்புள்ள தகப்பனே, பிரதர், நீங்க போய் கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படியிடாம உங்க பிள்ளை நல்லா வரப்போறது இல்லை. உங்க பிள்ளை நல்ல பிள்ளை, கள்ளங்கபடி எதுவுமே அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஆனா நீங்க செஞ்ச தப்பு உங்க பிள்ளை தலைமையில இருந்துடக்கூடாது பிரதர். பிரதர், இருந்துடக்கூடாது பிரதர். அதனால தயவு செய்து நீங்க கர்த்தரிடத்துல ஒப்புரவாங்க. பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், 15 வருஷமா 18 வருஷமா உனக்கு ஒரு தீமையுமே செய்யாம நீ போற வழி தப்பு அப்படின்னு சொல்ற அந்த அம்மாவை நம்பாம 1 வருஷம் 2 வருஷம் பழகுன ஒருத்தன் ஒருத்தி அவங்கள நம்பி தப்பு இல்லை அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நீ உங்க அம்மாவுக்கு பிள்ளை, நீ உங்க அப்பாவுக்கு பிள்ளை. உங்க அப்பா நிறைய பாதையை கடந்து வந்தாரு, உங்க அம்மா நிறைய பாதையை கடந்து வந்தாங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தெரியும். உங்க அம்மா அப்பாவுக்கு அன்னைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனா இன்னைக்கு உங்க அம்மா அப்பா ஃபீல் பண்ணி உங்ககிட்ட சொல்றாங்க, வேணாண்டா வேணாப்பா அப்படின்னு சொல்றாங்க. தயவு செய்து நீ சொல்றத தயவு செய்து கேளு. கஷ்டம்தான், நீ புரிஞ்சுக்குவேன்னு நான் ஃபீல் பண்றேன். நீ நல்லா புரிஞ்சுக்கூடிய பொண்ணு, புரிஞ்சுக்கக்கூடிய பையன்றதுனால உன்னை ஃபீல். ஏன்னா நான் உன்னை யாரையுமே நான் இழக்கிறதுக்கு ஆயத்தமா இல்லை. டக்குன்னு அப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. பட் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு அர்ப்பணிச்சு ஊழியம் செஞ்சு பிரசங்கம் பண்ணி நீ கெட்டு போறதுக்காக உன்னை வளர்த்துறது, உன்னை கெட்டு போறதுக்காக நான் உனக்காக உபவாசம் போடுறேன், நீ கெட்டு போறதுக்காக நான் உனக்காக கத்தி கத்தி பிரசங்கம் பண்றேன். ஆனா நீ கெட்டு போக கூடாதுப்பா. அதனால உன்னை ப்ளீஸ் பண்ணி சொல்றேன், உங்க அம்மா அப்பா சொல்றது ஒரு நியாயம் இருக்குப்பா. நீ ஒரு 3வது நம்பரை நம்பாத. 2 வருஷமா பழகுற ஒருத்தனை நம்பி உன் சரீரத்தையே கொடுக்கிற அளவுக்கு நீ முன் வந்து நிக்கிறியே, இது எந்த விதத்துல நியாயம்? அவ அழகா அவன் சரீரத்தை கரப்படுத்திட்டு போயிடுவாப்பா, அவ அழகா அவன் இருதயத்தை உடைச்சிட்டு போயிடுவாப்பா. கஷ்டப்படுறது நீ தானே. அதனால இங்க சர்ச்சில் இருக்கிற தம்பிங்களுக்கு, யூத் அந்த டீன்ஸ் தம்பிங்களுக்கு சொல்றேன், நீ போதை பொருளை இப்பவே யூஸ் பண்ணி பழகாதப்பா. எனக்கு தெரியும் நீ யாரெல்லாம் யூஸ் பண்றன்னு கூட எனக்கு தெரியும். பி கேர்ஃபுல். ஏன்னா உன் முகத்தை பார்த்த உடனே தெரியுது உன் முகத்துல சந்தோஷம் இல்லை. நீ அதை ரொம்ப அழகா நீ டேஸ்ட் பண்ணி குடிக்கிறவன் இல்லை, எனக்கு தெரியும். நீ மனசாட்சியில குத்தப்படுற. நீ கத்திரத்துல கேட்டு எப்படியாவது விட்டுரு. நீ இதை வளர்த்துட்டேன்னா நீ திரும்பி அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. இந்த வயசுல 14 வயசுல நீ இந்த பொருளுக்கு அடிமையா இருப்பேன்னா உன் 22 வயசு 25 வயசுல நீ என்னடா ஆவ? நீ என்னடா ஆவ? உனக்கு வளர வேண்டிய காலம் நீ எவ்வளவு இருக்கு, நீ போக வேண்டியது எத்தனை தூரம் இருக்குது, நீ என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குது. இந்த 14 வயசுல நீ இதுக்கு அடிமையா இருந்தேன்னா நீ என்னப்பா பண்ணுவ? உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுருப்பா, சர்ச்சில் நெருக்கமாகுப்பா, சர்ச்சிலேயே கடை. பாஸ்டர் இருக்கார, பாஸ்டர் பக்கத்தில் வச்சுக்கோ, பேசு, ஜோம் பண்ணு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பா. மீடியா இந்த 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 மாதிரி இதுலலாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் இப்ப இல்லைன்னா கூட சோசியல் மீடியா உங்களுக்கு, அதுவும் கேர்ள்ஸுக்கு சோசியல் மீடியா வேணவே வேணாம் சாமி. நீ போன் ஏதோ கால் அட்டன் பண்ண வச்சுக்கோ, சோசியல் மீடியால ரொம்ப அதிகமா போகாத. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு அந்த மாதிரிலாம் நீ ரொம்ப போகாதப்பா. கடைசியில் உனக்கு ரொம்ப பிரச்சனையா நிற்கும். நீ தான் கஷ்டப்படுவ, நீ தான் ஏமாந்து போவ, உனக்கு தான் அது மனசுக்கு வருத்தமா மாறும். அதனால தயவு செய்து கேள். இந்த சிறுவர்கள் கொண்டாடுறதுக்கு அப்புறம் உனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு நான் நம்புறேன். அப்படி அதை பத்த வைக்கிறது மாதிரி உன்னுடைய வயசு எதையுமே புரிஞ்சுக்காத வயசு உனக்கு, எனக்கு தெரியும். பட் கொஞ்சம் சின்சியரா இருப்பான். நீ படிச்சவ, உனக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ ஆண்டவர் உன்னை பிளஸ் பண்ணுவேன். இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாடி ஜெபித்து முடிக்கலாம்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.